நடைபாதையில் விடப்பட்ட இறைச்சிகள். லாவி தேஜோன் என்று அழைக்கப்படும் உள்ளூர் வாசிகளின் கூட்டத்தால் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டு தலைநகரின் வடக்கில் உள்ள சில இறைச்சி கடைகளில் சுகாதார குறைபாடுகளை சுட்டி காட்டுகின்றன. குளிர்சாதன பெட்டிகளில் வைக்கப்படாமல் இறைச்சி தரையில் அல்லது நேரடி சூரிய ஒளியில் சேமிக்கப்படுகிறது. இந்த வெளியீடுகளில் எடுத்துக்காட்டுகளுக்கு பஞ்சமில்லை. கேள்விக்குரிய இறைச்சி கடைகள் 18வது வட்டாரத்தில் அமைந்துள்ளன. இன்னும் துல்லியமாக ரூய் பூலே, ரூய் தேஜோன் மற்றும் ரூய் புவாசோனியர் ஆகிய இடங்களில் அமைந்துள்ளன. சத்தோரூஷ் மற்றும் மார்கதி போய்சோனிய மெட்ரோ நிலையங்களுக்கு இடையில் இந்த 3 தெருக்களிலும் கிட்டத்தட்ட 10 இறைச்சி கடைகள் சில 100 மீட்டர்களுக்கு பரவியுள்ளன. சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட படங்களை பற்றி ஊழியர்கள் அறிந்திருப்பதாக தெரியவில்லை. அங்கு வேலை செய்யும் ஊழியர்களுக்கு இந்த புகைப்படங்கள் வெளியில் வந்தது பற்றி அவர்களுக்கு அறிந்திருப்பதாக தெரியவில்லை. புகைப்படம் எடுக்கப்பட்ட இறைச்சி கடை ஒன்று சில வாரங்களுக்கு முன்பு சுகாதார பரிசோதனையை தொடர்ந்து தற்காலிகமாக மூடப்பட்டது. நடைமுறையில் உள்ள விதிகளுக்கு இணங்க அது மீண்டும் திறக்கப்பட்டது. 2 வாரங்களுக்கு முன்பு மாநகர காவல்துறை அவர்களின் அங்கீகாரங்களுக்கு இணங்காத வணிகங்களிலிருந்து காட்சிகளை கைப்பற்றியது. மேலும் தேவைப்பட்டால் மேலும் செல்ல நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று 18வது வட்டார உணவு பாதுகாப்புக்கு பொறுப்பான கெவின் அவே தெரிவித்துள்ளார். உங்கள் பச்சை இறைச்சியின் புத்துணர்ச்சியை பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதன் நிறம், அதன் பிசுபிசுப்புத்தனமான அமைப்பு, இறுதியாக வெளிப்படையாக அதன் வாசனை என்பவற்றை நீங்கள் சரி பார்க்க வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. வணக்கம். அருண் சந்திரன்.